ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்க ரோமியோ படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ரொமான்டிக் காமெடி படம். இதோட ரன் டைம் பார்த்தீங்கன்னா 2 hours 30 minutes இருக்கு. இந்த படத்தை விநாயக் வித்யானந்தம் டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துல விஜய் ஆண்டனி, மிராலினி ரவி, யோகி பாபு, விடிவி கணேஷ் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். மிராலினிக்கு பார்த்தீங்கன்னா ஹீரோயின் ஆகணும்னு ஆசை. ஆனா அதை வீட்டுல சொல்றப்ப வீட்டுல இருக்கவங்க ஏத்துக்க மாட்டாங்க. நீ கல்யாணம் பண்ணிட்டு போமா அப்படின்ட்டு விஜய் ஆண்டனிக்கு கல்யாணமும் பண்ணி வச்சிடறாங்க. அதுக்கப்புறம் தான் விஜய் ஆண்டனி கிட்ட சொல்றாங்க, எனக்கு இதான் பேஷனு, நான் ஹீரோயின் ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. விஜய் ஆண்டனி என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு, சரி அவங்க ரூட்லயே போலாம் அப்படின்ட்டு அதுக்கு ஓகேவும் சொல்றாங்க. அதுக்கப்புறம் இந்த படத்துல என்னென்ன சுவாரஸ்யமான சம்பவம் நடக்குது அப்படின்றது தான் இந்த படத்தோட முழு கதையே. இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். இந்த படத்தோட மிகப்பெரிய பாசிட்டிவ் பாத்தீங்கன்னா ஸ்டோரி பிளாட்டை சொல்லலாம். ஒரு ரொமான்டிக் காமெடி படத்துக்கு என்ன ஸ்டோரி பிளாட் வேணுமோ அதை பக்காவா எடுத்திருக்காங்க. குறிப்பா ஹீரோயின் படத்துலயும் ஹீரோயின் ஆகணும்னு சொல்றது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி பிளாட்டாவே இருந்தது. அதுக்கு ஹீரோ அக்செப்ட் பண்ணிக்கிறதும் நல்லாவே இருந்தது. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பாத்தீங்கன்னா விஜய் ஆண்டனி ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காங்க. படத்தையே ஹோல்ட் பண்றாங்கன்னு சொல்லலாம். ஹீரோயின் ஒரு நீட்டான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காங்க. ஆனா சில சீன்ஸ்ல எக்ஸ்பிரஷன் இன்னும் கொஞ்சம் நல்லா கொடுத்திருக்கலாம். படத்துல காமெடி போர்ஷன்லாம் ரொம்ப நீட்டாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. குறிப்பா விடிவி கணேஷ் வர சீன்ஸ்லாம் நல்லாவே இருக்கு. இவங்க படத்துல விஜய் ஆண்டனியும் ஹீரோ ஆயிடுறாரு, மிராலினியும் ஹீரோயின் ஆயிடுறாங்க. அப்ப வர போர்ஷன்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிராக் அடிக்க தான் செய்யுது. ஷூட்டிங்ன்ற பேர்ல கொஞ்சம் சீன்ஸ் மொக்க பண்ணி வச்சிருக்காங்க. கேரக்டர் ரைட்டிங் பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் கேரக்டர் எல்லாம் நல்லாவே எழுதி எடுத்திருக்காங்க. பாக்கிறதுக்கு நல்லாவே இருக்கு. ஸ்கிரீன் பிளே வைஸ் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்தளவு நல்லா சூப்பரா எங்கேஜிங்கா எழுதி எடுத்திருக்காங்க. செகண்ட் ஹாஃப்ல பயங்கரமா கோட் அவுட் இருக்காங்க. செகண்ட் ஹாஃப் பொறுத்தளவு பாத்தீங்கன்னா நம்ம பல சீன்ஸ் பல படத்துல பார்த்து பழக்கப்பட்ட அதே சீன்ஸா தான் இருக்கு. படத்தோட சாங்ஸ் பாத்தீங்கன்னா நல்லாவே இருக்கு. பிஜிஎம்மும் நல்லாவே பண்ணிருக்காங்க. சினிமோட்டோகிராஃபியும் படத்துக்கு என்ன வேணுமோ அதை பக்காவா பண்ணி கொடுத்திருக்காங்க. ஆனா இவங்க படத்தோட டியூரேஷனை மட்டும் இன்னும் கொஞ்சம் குறைச்சிருக்கலாம். 2.5 மணி நேரம் கிட்ட போகுது. இது இன்னும் கொஞ்சம் கட் ஷாட் பண்ணி எடுத்திருக்கலாம். குறிப்பா நம்ம பல படங்கள்ல பார்த்து பழக்கப்பட்ட சீன்ஸ்லாம் இருக்கு, அதெல்லாம் கட் பண்ணி தூக்கி நான் இன்னும் ஃப்ரெஷ்ஷா இருந்திருக்கும் படம். யாரெல்லாம் ஒரு ஒன் டைம் வாட்சபிள் படம் பார்க்கணும் போது ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.